இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவரோட வீடியோ ஒன்று ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஃபன்னியா இருந்ததுங்க. ஸோ அதை நான் ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணேன். அது வைரல் ஆயிடுச்சு. 99.9% பீப்புள் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமா சிரிச்சாங்க, செம்ம ஃபன்னியா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. பட் நம்ம என்ன கண்டென்ட் பண்ணாலும் ஒரு குறைஞ்ச % ஆஃப் பீப்புள் நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க ஏன் அவரோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் பேசுறீங்க, அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்லாம் ஒரு சில பேர் கேக்குறீங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவரோட பர்சனல் லைஃப் பத்தி பேசல, அவர் பண்ணது சரி தப்பு அந்த விஷயத்துக்குள்ள போல, அவரை பத்தி நான் தரக்குறைவா பேசல. நான் பண்ணது அவர் வீடியோவை அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி என்னோட பர்சனல் பிரேக்கப் ஸ்டோரியோட ரிலேட் பண்ணி அந்த வீடியோல நான் என்னதான் மொக்க பண்ணிக்கிட்டேன். வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ப்ரோ தயவு செய்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது சுத்தமா செட் ஆகல அப்படின்னு என்னதான் கலாய்ச்சிருப்பாங்க. சோ என்னோட நோக்கம் அதுதான். ஏன்னாங்க இந்தியன் லா படி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறது இட் இஸ் நாட் பனிஷபிள் அண்டர் லா, அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேரேஜை விட்டு வெளியே ஒருத்தர் கிட்ட அஃபேர் வச்சுக்கிட்டு அவர் மூலமா பிரெக்னென்ட் ஆனா கூட அந்த குழந்தையோட அப்பா லா படி யாரு கல்யாணம் பண்ணிருக்காரோ அவரு தான் தகப்பன் பொறுப்பை ஏத்துக்கணும், அந்த சைல்டுக்கு ஃபுல் பொறுப்பு யாரு கல்யாணம் பண்ணாரோ அவரு தான் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி நம்ம சட்டத்திலேயே நிறைய ஓட்டைகள் இருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் யாரு இன்னொருத்தரோட பர்சனல் லைஃப் பத்தி இது சரி இது தப்புன்னு கமெண்ட் பண்றதுக்கு சொல்லுங்க. அதனால இன்சென்சிபிளா நான் யாரை பத்தியும் கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அவருக்கு அது மாரலா இருக்கா இம்மாரலா இருக்கா அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவன் மனசுல 1000 அழுக்கு இருக்கு. என்னோட குறைகளை நான் சரி பண்ணிக்கிறதுக்கே ஒரு வாழ்நாள் பத்தாதுங்க. இதுல அடுத்தவங்களுக்கு போய் நல்லொழுக்கத்துக்கான கிளாஸ் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அதே சமயம் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா ஒரு விஷயம் எனக்கு ஃபன்னியா பட்டுச்சுன்னா அதை வச்சு நான் கண்டென்ட் பண்ணுவேன். அதுல ஒரு குறைஞ்சபட்ச சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். யாரையும் பர்சனலா தாக்க கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்கும். அதனால ஃபன்னி கண்டென்ட்டை ஃபன்னியா பாருங்க. தாழ்மையான வேண்டுகோள். நல்லவரா கெட்டவரா தெரியலையப்பா.